गाइस நாங்க ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நான் கிரானி 3 இதுல நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நார்மல் மோட்ல ஃபர்ஸ்ட் நாங்க விளையாட போறோம். சரி வாங்க உள்ள போயிரலாம். நார்மல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அத்து போயிரலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டே 1 வந்துருச்சு. வாங்க சொல்றீங்க நீ மூடுற குண்டா டாக்டிக்கை கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். இந்த குண்டு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஏங்க இந்த அண்ணாங்க விளையாடவே தெரியாது. இப்போ உள்ள போயிட்டு வேலை இருந்துருவாங்க. எல்லாம் வந்தோடனே அது வந்து இது கட்டாகி அது இது ஆயிடும். நான் சொல்றேன்னா அவுட் ஆயிடுவாங்க இந்த அண்ணா. இப்போ சவுண்டு பட்டதுக்கு அப்புறமா இந்த கிறுகனெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்போதான் நம்மளால கேம்ல கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். நான் ஒரு கிறுகண்ணா. அப்போ நீங்க என்ன பைத்தியக்காரங்களா? அந்த அப்பே இப்போ நம்ம கீழே ஒளிஞ்சிக்கலாம். அப்போதான் கிராண்ட்பா பார்க்க மாட்டாங்க. பார்த்துட்டாங்கன்னா மூடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிஞ்சிக்கலாம். தலையா வந்துட்டான் கிராணி. ஆனால் கிராணியை காணுமே. இதா வந்துட்டா அப்படியே வெளில வந்துருங்க. அப்படி ஓடிடலாம். வெளில வந்தால் செத்துருவோம். வெளில வந்து ஆட் பண்ணுவோம். உனக்கும் நான் வாக்கிங் பண்ணுறேன் கிராணி. நாங்கள் ரெடி வாக்கிங் பண்ணுறேன். வாக்கிங் மேன் கிராண்ட்பா அண்ணாச்சி சுற்று கிராண்ட்பா. இவ்வளோ சுற்று கிராண்ட்பா ப்ளீஸ். சரி போகலாமா? ஆனால் திடீர்னு கிராணி கிளம்பி போட்டு கொடுத்துருச்சுன்னா இன்னும் கிளம்பி வரவே மாட்டேன். கிளம்பி வந்து போட்டு தெளிச்சுனா ஓடிடலாமா? வாங்க மக்களே ஓடிடலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறோம். நாளைக்கு ஏதோ ஒரு புண்ணியவாதி நமக்காகவே கருத்து வச்சுருக்கான் மக்களே. அந்த புண்ணியவாதி கிராண்ட்பாவாக இருந்தால் கிழிஞ்சிரும். நல்ல வேலை கிராண்ட்பா இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு இங்கே போய்க்கலாம். கிராண்ட்பா பின்னாடி வந்து பட்டுன்னு போட்டாருன்னா என்ன ஆகும்? வாய வேற நீ கழுவுடா ஓட்ட போறாது. இப்போ நம்ம ஏதாவது தேடணும். தேட விட முடியும்ல. நீ டக்குன்னு ஃப்ரெண்டின வந்துட்டா தொப்ப தொப்பனா இவ்வளோ வருஷம் தொப்பாயிடுச்சு. மக்களே இந்த அண்ணா வந்து பயிற்சி பிடிச்சிச்சு. அண்ணா தான் தேங்காய் டான்ஸ் ஆட்டுக்கிறாங்க.
நீ வர வாய மூடுறா. இப்போ கிராண்ட்பா வந்து டொப்புன்னு மண்டையில் போட்டாருன்னா ஒன்றும் ஆகாது. ஹெட் ஷாட் ஸ்டார்ட்டு. இப்போ அங்கே கல் இருக்கு. கல்லாட்டிங்கன்னா ஒரு பழு கிராணிக்கு ரொம்ப இப்போ வந்து இப்போ அங்கேருந்து வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புற இடத்துக்கு போயிடலாம். தண்ணி கொசம் சரி மக்களே இந்த வந்தாங்க போயிட்டே போச்சு. அப்பா எல்லாரும் ஒன்னா போலாம். எங்க நம்ம போறோம்? கிராணி ஹவுஸுக்கு. எங்க நம்ம போறோம்? கிராணி ஹவுஸுக்கு. எங்க நம்ம போறோம்? கிராண்ட்பா ஹவுஸுக்கு. கடைசியா எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? கிராண்ட்பா ஹவுஸுக்கு. டட்டடன். தண்ணி அவங்கள அடிச்சு வந்து போ. தட்டு அடிச்சு வந்து கொஞ்சம் அந்த அடிச்சு வந்து நீ அடிச்சு வரா உங்க லேப்ல போ. ஆமுடனா ஏயா என்ன பண்ண அடிக்க போறீங்க? அம்மா மாட்டி விடுவாங்க. மூஞ்சில அடிச்சுவா. காய்கறி பிடிச்சி வந்துக்குவான் பாவா. எப்படி பாரு? அது அடிக்காம மட்டும் சாத்த எதுவும் பண்ணிடாத. இன்னும் வாயிலே வச்சிருக்க. வாயில காலையில கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு சாயங்காலம் கிளம்பிடலாம். ஓ ஞாயிற்றுக்கிழமை தானா? அப்ப சரி. என்ன பண்ணிட்டு என்ன புளிய யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. சரி அதை விட்டு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சு சந்தோஷம் தான். ஆனா இங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி அரியலூர் வந்து சேர்றதுக்குள்ள நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் கம்பெனிக்கே வேலைக்கு வந்துருவ. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணா ஈஸியா போலாம். ஆமாங்க அவளுக்கு கொஞ்சம் பணம் போட்டா பஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். மொத்தம் எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 5,000 இருந்து 6,000 ரூபாய் ஆகும்.
6000 அட நீ வேற அன்பு. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் பாதி பேர் குழந்தைங்களை விட்டுட்டு அவ்வளவு தூரம் வருவாங்களான்றதே சந்தேகம்தான். கிட்டத்திலேயே எங்கேயாவது வச்சிருந்தா மையோட முடிச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் இருக்கிறதால பஸ்ஸுக்கும் தனியா செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்களா அன்பு? அப்படியே வச்சுக்கோங்க. குழந்தை இருக்கான், அவனை எப்படி தனியா விட்டு வர முடியும்? இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குல்ல. விளையாடுறாங்கம்மா. ஆமா ஆமா கீழே விளையாடுறாங்க. சின்னவன் கீழே இருக்கான். வெறும் இங்க விளையாடுறாண்டி. அவன் எங்க இருந்து பஸ்ஸுக்குள்ள பணம் கொடுத்து சின்னவன் தான் இங்க விளையாண்டுருக்காங்க. பெரியவனும் பெரியவனும் இங்க தான் இருக்கான். அவன் தண்ணி அடிக்கான். பெரியவன் தண்ணி அடிக்கான். சின்னவன் உள்ள உட்காந்து பையனோட போன் பார்த்து விளையாடுறான். சீப்பர் தண்ணி அடிக்காம உட்காந்து பையனோட விளையாடு போன் இல்ல மகன் வரும்போதே தூக்கிட்டு வந்துருவான். அவனுக்கு அப்படியே அப்படியே அடிச்சு வச்சான். இல்லடி அவனே விவேகதான் அவன் அடிக்கிட்டான். அடிச்சு கீழே மூடி வச்சுருவான். அவன் மகன் வரும்போது தூக்கிட்டு வந்துருவான். அவன் இல்லடி அவன் தண்ணி வந்தாதானே நின்று என்ன பண்ணுவேன். தனியா நீ கிடையாது. சத்திரம் யாக்கி யாக்கியவா என்ன யாக்கி என்ன யுக்கி என்ன யுக்கி என்ன யுக்கி கட்டது எல்லாம் வலிக்கும். 6 மாதம் காலில் தொட்டு அது உனக்கு ட்ரெயின் அந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் நான் தேடிட்டேன் தெரியுமா? இங்க எலக்ட்ரிக் சுவிட்ச் கீழே போய் போட்டேன். போட்டாடா நான் கீழே பார்த்தேன்டா. டேய் நம்ம ஒளிஞ்சு போனல கிராணி வந்தா இன்னொரு இடத்துல அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறது உனக்கு புரியல. ஒளியெல்லாம் மாட்டி கக்கர் தண்ணி இங்க பாருடா. டேய் இங்க பாரு வெப்பன்கி இங்க தான் பார்த்தேன். நான் விளாட்லாம் நான் விளாட்றேன் இல்லைடா. நானே இப்போதான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். சொல்ல வருஷாவா ஹவர்ஸ் இல்லடா மினிட்ஸ்டா 12 மினிட்ஸ் ஆகுதுடா. எல்லாத்தையும் இடம் கொடுக்காத என்ன தண்ணி நீங்க ஓட்டுவாங்க தண்ணி என்ன தண்ணி அடிப்பேன். அச்சா என்ன தண்ணி அடிக்கிறேன். என்ன எதுக்கு விட்டீங்க? ஸ்லிங் ஷாட் வேஸ்ட். தண்ணி அடிக்காத. ஆச்சி என்ன சொல்ற? தண்ணி அடிக்காத. அப்பா சொல்றாங்க உங்கள.
பார்த்ததே இல்லை. நான் இது இருக்குண்ணா, நான் பார்த்துட்டேன், நான் வந்திருக்கேன். இதுல இருந்து ரத்தத்தை ஊற்றி குடிப்பான் பேய். கத்தியில் குடிஞ்சு போன ராணி மைனி. நான் ஆடப்பண்ணா ஆட்டா நில்ற ஒரே நிமிஷம்டா. த்ரில்லிங்கான ஏதாவது ஒரு கீ கண்டுபிடிச்சா பண்ணி. நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறேன். ட்ரெயின் தான் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பா ட்ரெயின் தாண்டா பண்ண போறேன். ப்ளீஸ் ஏதாவது வரணும். தண்ணி சொல்லியிருப்பேன் நான். என்ன வந்தோம் போயிருக்கான். எங்க இருக்கான் இப்ப? ஐயோ ஸ்லிங் ஷாட் போட்டனே. அந்த இருக்கு பாரு ஸ்லிங் ஷாட். ஸ்லிங் ஷாட் பேரு வெப்பன் ஷாட். ஸ்லிங் ஷாட் சொன்னீங்க. ஸ்லிங் ஷாட் தான் சொன்னான். காதும் கேட்காதுடா அவனுக்கு. உங்களுக்கு கேட்கல என்ன சொல்றீங்க? அப்படின்னா ராஜா நான் சொன்னது உண்மைதான். அது ஒன்றும் இல்லை. நான் அப்போ கால் கேட்கல. இல்லை இல்லை வேற ஒன்று பற்றி பேசுகிறேன். காய்ஸ் இந்த அண்ணாக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. வாய மூடுற. இது வரைக்கும் கிராணி வரல. வந்து ஒரே சென்ட்ரினா போட்டு டக்குனு வந்து மூஞ்சிக்கிட்டு வந்துட்டு. சென்ட்ரினா நான் ஆன் பண்ணல, வெறும் கிராணி. அப்போ கிராணி கிளம்பா அது கூட உந்து முதல்ல வந்து கட்சிதுன்னா என்ன ஆகுது? இந்த அண்ணாங்க ரோஸ் பிடிச்சிச்சு அதை பாங்க. அது சொல்லான்னு பார்க்குறாங்க பாருங்களேன். அது கீ வேணும், அது சொல்லான்னு பார்க்குறாங்க பையன். ஃபஸ்ட்டு கல்லே எடுக்கல, கல்லை தேட்டுக்கிறாங்க. கல் வாய மூடு. நான் ஆடுறேன்னா சொல்கிறேன். நான் இந்த ஆடு மூடா ஆடு போனே நான் அசால்ட்டு 3 பேர் ஆடுவேன். யார் நீ தானே? ஆமாம். சரி விடு. ஆடு போடுறேன். தான் அவங்க கல்ல இருக்கேன்னு பல்ல கல்லு வீட்டுக்குள்ளே போயிட போகிறாங்க. ஏறுறா முடிஞ்சா ஏறுறா. அந்தடா போடுறான். எத்தனை அண்ணா கொட்டா வாங்கிக்கோங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. அதான் அப்புறம் அதுதான் அண்ணா. அப்பனா என்ன அதுக்கு ஏன்டா நீனும் சரி. அவ்வளோதான்ப்பா. அதான் அது லைட்டு கொட்டா பா போய் நான் தானே இது பண்ண முடியாது. மக்களே ஏமாத்துறாங்க. சொல்லிட்டேன் மக்களே ஏமாத்துறாங்க. மக்களே பைத்தியம் பிடிச்சிச்சு மக்களே. இவனெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. ஃபஸ்ட்டு கண்டுக்கிட்டா உருப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காக்கா போய் போட்டு தள்ளணும். காக்கா வாயில் பீ போடுறது. மக்களே நானா செருப்பால் அடிப்பேன் சொல்கிறாங்க. வாய் பிடிச்சிருக்காங்க. பைத்தியம் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணுவேன். மக்களே என்னை பார்த்தீங்களா? அவங்க மேலே அக்கறையே இல்லை. இந்த வீடியோ நான் கண்டிப்பாக டெலிட் பண்ணுவேன்லாம் சொல்கிறேன். பார்த்தீங்கல்ல, அதனால தான் மகாசரன் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்கிட்ட போராடி வீடியோ போடுறதுக்கு ப்ளீஸ்.
அட்லீஸ்ட் நாங்கள் சில்வர் பட்டனாவது எடுக்கிறோம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒன்றும் இல்லை. எங்கடா காக்கா? எங்கடா முக்கில் இந்த அண்ணா குத்துறாங்க முதுகுலே. ஷூட் போச்சு. மக்களே வாங்க மக்களே, திரும்ப கீழே போ. குதிச்சிட்டோம். ஹலோ அம்மா. அம்மா என்னம்மா? இதோ கொடுக்குறேன். டேங்கம்மா. நல்லா ஆடுவேன். இந்த மேட்ச் நான் வந்து டேனிஷ்க்கு பண்ணிடுவேன். படம் 3 இருக்கு. இது வந்துங்க இங்கே பாரு, இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா மேலே ஸ்லிங் ஷாட் இருக்கணுமே. ஸ்லிங் ஷாட் எடுக்கணும்னா சீப்ப. ஒன்றுமே இல்லை. மக்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோபார் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? க்ரோபார் வந்து தாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கியா? இல்லையே. சரி, அந்த இது இந்த கண்ணாவது எடுங்க. வெப்பனாவது எடுங்க. வெப்பன் எடுக்கிறது நல்லா